திருப்பரங்குன்ற ஃபைல்ஸுங்கிற ஒரு ஆவணப்படத்தை திரையிறதா சொல்லி என்கிட்ட போன வாரமே சொல்லியிருந்தாங்க. ஒரு அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்ததுனால காவல்துறை அனுமதி கொடுக்கல. அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரிந்துதான் அரசு அதிகாரிகள் இதை தடை செஞ்சிருக்காங்களா? இதில் எந்த விதமான ஒரு வெறுப்பு, மத வெறுப்போ இல்லை மற்ற மதங்களுக்கு எதிரான கருத்துக்களோ இதில் இல்லை. மதத்தின்பால் அரசியல் செய்ய நினைக்கக்கூடிய இது போன்ற தீய சக்திகளை நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அதை தடுத்து நிறுத்துவார் என்று நான் நம்புகிறேன். திருப்பரங்குன்ற ஃபைல்ஸுங்கிற ஒரு ஆவணப்படத்தை திரையிறதா சொல்லி என்கிட்ட போன வாரமே சொல்லியிருந்தாங்க. நான் தஞ்சாவூர் வரைக்கும் படப்பிடிக்கு போயிட்டு இதற்காகத்தான் நான் கிளம்பி வந்தேன். அங்கேருந்து நேரடியாக இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்ததுனால காவல்துறை அனுமதி கொடுக்கல. அதே மாதிரி இந்த தியேட்டர் நடத்துகிறவங்களும் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது தம்பி அன்சாரி அவர்கள் சொன்னதை போல இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரிந்துதான் அரசு அதிகாரிகள் இதை தடை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியலை. ஏன்னா தம்பி சொன்ன மாதிரி ஆளுநர் வரையில் ஒரு சமத்துவமான, ஒரு மனிதநேயமான, அனைத்து சமூக மக்களோடு நல்லுணர்வோடு நல்லிணக்கத்தோடு இந்த அரசு செயல்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் உறுதியையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நிச்சயமாக நான் இந்த தகவலை, இந்த செய்தியை மாண்புமிகு துறையினுடைய அமைச்சர், செய்தித்துறையினுடைய அமைச்சர் அவருடைய கவனத்துக்கு நிச்சயமாக நான் எடுத்துக்கிட்டு போகலான் இருக்கேன். நிச்சயமாக எந்த ரூபத்திலும் இது ஏற்கனவே திரையிடப்பட்ட ஒரு ஆவணப்படமாகவும், அதே நேரத்தில் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களிலே நீண்ட நாட்களாக பல லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்வையிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இதில் எந்த விதமான ஒரு வெறுப்பு, மத வெறுப்போ இல்லை மற்ற மதங்களுக்கு எதிரான கருத்துக்களோ இதில் இல்லை, அறவே இல்லை. அதிலும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர்கள், இன்னும் சொல்லப்போனால் உசிலம்பட்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரமலை கள்ளர்களில் சில பேர் சிக்கந்தர் கூட்டம் என்று அவங்களுக்கு வழக்கத்தில் பேர் இருக்குது. அதே மாதிரி நிறைய இந்துக்களுக்கே அந்த பகுதிகளில் சிக்கந்தருங்கிற பெயர் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு. இன்னும் சொல்லப்போனால் அதில் அங்காளம்மன் மாதிரி ஒரு பெண் தெய்வங்கள் இருக்கும் பொழுது அதில் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு ராவுத்தருங்கிற ஒரு கடவுள் அங்கே இருக்குது. அதையும் முத்தாள ராவுத்தர் என்ற ஒரு கடவுள் இருக்காரு, அவரையும் மக்கள் வழிபடுறாங்க. என்னை பொறுத்தவரை நீங்கள் வரலாறுகளை படித்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் ஒரு காலகட்டங்களில் அவர்கள் தன்னுடைய தாய் மதத்திலிருந்து இன்னொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் நான் சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்காங்க. குறிப்பாக ராவுத்தர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து அந்த மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் தான். மரக்காயர்களும் அப்படித்தான். இப்படி நீங்கள் வரலாறுகளை படிச்சிங்கன்னா தெரியும். ஆக அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மதத்தின்பால் அரசியல் செய்ய நினைக்கக்கூடிய இது போன்ற தீய சக்திகளை நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அதை தடுத்து நிறுத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நிச்சயமாக இந்த படம் மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும். இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும். அனைத்து சமூக மக்களும் நட்புணர்வோடு வாழ வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு சீர்திருத்த சித்தாந்தங்கள், கருத்துக்கள் தாங்கிய, யார் ஒருவருக்கும் எதிர் கருத்துக்கள் இல்லாத ஒரு சமய நல்லிணக்க ஒரு கோட்பாடை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணப்படம் மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் இதை உருவாக்கிய அந்த இயக்குனருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஆகவே நிச்சயமாக இதை மாண்புமிகு துறை சார்ந்த அமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்று அடுத்த முறை அரசினுடைய உத்தரவாதத்தின் பேரிலே அவர்களுடைய விருப்பப்படி அவர்கள் எங்கு இதை திரையிட்டு காட்ட சொல்கிறார்களோ அந்த இடத்திலே இந்த படத்தை திரையிட்டு காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். நன்றி.